டீனேஜர்ஸோட அன்பு மொழி. இந்த அன்பு மொழியை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விட்டால், இதன் மூலமாக உங்கள் அன்பை காண்பித்து விட்டால் போதுங்க, அவங்க கண்டிப்பாக சான்றோர்களாக மாறுவார்கள். சரி, உங்க பையன் பேரு ஆனந்த். அவனுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவன் மொபைல் அடிக்ட் ஆயிருக்கிறான், அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு செயலுக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். பெற்றோர் என்ன தெரியுமா செய்யணும்? ஆனந்த்கிட்ட சொல்லணும், ஆனந்த், வாரத்துக்கு கொஞ்ச நேரம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்ச நேரம் உனக்காக நாங்கள் செலவு பண்ண விரும்புகிறோம். நீ மனசில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நீ சொல்லலாம். உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லீவு, சாயந்தரம் 4 மணிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ஒரு 4லேருந்து 4:30 மணி வரைக்கும் அது உன்னுடைய நேரம், உனக்காக நாங்கள் அந்த நேரத்தை கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டு 4 மணிக்கு அவனை அழைக்கிறாங்க. அம்மா என்ன செய்கிறாங்க? காஃபி டிஃபனோட டேபிள் உட்காந்துருக்குறாங்க. ஆனந்த், இது உன்னோட நேரம், நீ என்ன சொல்லணுமோ சொல்லு என்று சொன்னதுமே அவன் என்ன பண்ணுவான்? அப்பாவை குறை சொல்லுவான், அம்மாவை குறை சொல்லுவான். நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, மனசில் இருக்கிற குறைகள்லாம் சொல்லுவான். அவன் சொல்லும் பொழுது பாருங்க, இது ஒரு அன்பு மொழி. சரி, டீனேஜர்ஸ்க்கு அந்த அந்த இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு என்ன தேவை என்றால், அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.